பாக்யராஜன் இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மணிவண்ணன் தான். என்னால் என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னுடைய எல்லா வெற்றிக்கும் காரணம் அவர் தான். ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு துணையாக இருக்கோம். என்னை போல நிறைய பேருக்கு குருவாக, எனக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஒரு தந்தையாக வழிகாட்டியாக இருந்த என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்களுடைய இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. அவங்க வெறும் திரைப்பட இயக்குனர், நடிகர் என்பதை தாண்டி ஒரு இன உணர்வாளராக, மிகப்பெரிய ஒரு சமூக போராளியாக வாழ்ந்தவர்கள் அவர்கள். மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய சிந்தனைகளில் அதிக ஈடுபாடு கொண்டு அந்த சிந்தனைகளை ஒட்டி அதன் வழியே நடந்தவர், வாழ்ந்தவர். என்னை போன்ற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கும் அந்த இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக அவர் இருந்தவர். நிறைய படிப்பார். அந்த இன்றைக்கு அந்த அவ்வளவு சிந்திக்கிற, எழுதுகிற அந்த மூளை செயலற்று போயிட்டது நினைக்கும்போது மிகுந்த வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. நாளைக்கு 3 மணிக்கு அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு எடுத்து செல்வோம். அது இதன் மூலமாக அந்த தகவலை எல்லோருக்கும் நான் தெரிவிக்கிறேன். அன்பு சகோதரர் மணிவண்ணன் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர். என்னுடைய தந்தையாரின் பெயரில் ஒரு அறக்கட்டளை திறக்கும் போதெல்லாம், ஒரு முறை திறக்கும் போது மட்டுமல்லாமல் வருடாந்திர அத்தனை நிகழ்ச்சிக்கும் வந்து கலந்து கொண்ட என்னுடைய அன்பு சகோதரர். நான் ஒரு தடவை சகோதரர் விஜயகாந்த் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு மணிவண்ணனுக்கு. அப்போ நான் தான் கூட இருந்து அவர் அதை வந்து எப்பவுமே நன்றியோட சொல்லிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரர். முதலில் அதாவது தமிழ் இனத்திற்கு மிகவும் தீவிரவாதியாக இருக்கக்கூடிய, போராளியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை இழந்து விட்டோம். நடிகர் நல்லா பேசுவார், எங்கள் அப்பா மாதிரிலாம் காமெடியெலாம் எடுத்துக்குவார், பேசியிருக்காருன்னு அவரே சொல்லியிருந்தால் கூட தமிழ் இனத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் இழந்து விட்டோம் என்று தான் நான் கருதுகிறேன். அந்த ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக் கொண்டு எல்லோருடைய தமிழ் உள்ளங்களிலும் மணிவண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். மணிவண்ணனும் நானும் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நண்பர்கள். கிட்டத்தட்ட 36-38 வருஷம் நண்பர்கள். நாங்கள் திரைப்படத்துறைக்கு வரும்போது 2 பேருமே வாய்ப்புகள் கேட்டு போராடிய காலங்கள்லாம் இருக்குது. அதில் எனக்கு என்னென்னா, நான் வந்து என்னுடைய தாயாரை கூப்பிட்டு வந்து சென்னையில் நானும் என் சகோதரர் இருக்கிறப்ப என் கூட மணிவண்ணனும் இருந்தார்.
நான் வெளியெல்லாம் சான்ஸ் கேட்டு வந்து வீட்டுக்கு வந்து அம்மா நான் சாப்பிட்றேன், பசிக்குது, சாப்பாடு போடுமா அப்படின்னா, இரு சேகர், மணி வந்துடட்டும், மணி தம்பி வந்துட்டு 2 பேரும் ஒன்றா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதாவது எனக்கு சாப்பாடே மணி ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அது மாதிரி எங்களுக்கு வந்து நட்பு, அந்த மாதிரி ஒரு நட்பு. அதுக்கப்புறம் திரைப்படத்தோடு 2 பேருமே வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள், அவரோட படங்களில் வந்து எனக்கு எவ்வளவோ நல்ல கதாபாத்திரங்கள்லாம் கொடுத்தாரு. நீங்கள் பார்த்துருக்க முதல் வசந்தம், இங்கே ஒரு கங்கை, இனி ஒரு சுதந்திரம், நிறைய படங்கள். அதை விட மணிவண்ணனுடைய முழுக்க அறிந்த ஒரு நண்பன் நான். இன்னும் டவுட் எல்லாமே நாங்கள் பரிமாறிக்குவோம். அவர் ஒரு சிறந்த சிந்தனையாளன், பகுத்தறிவாதி, பெரிய இலக்கியவாதி. உலக அறிவு வந்து அவரிடம் உண்டு. சின்ன வயதுலேருந்தே வந்து கையில் ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அதை புத்தகம் வாங்குவதற்கும் சிறந்த திரைப்படம் பார்ப்பதற்கும் செலவழிக்கக்கூடிய ஒரு பெரிய சித்தாந்த ஒரு சிந்தனையாளன். இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன ஒரு கால் வலி அந்த மாதிரி இருக்கும் அவருக்கு. அதுக்காக நான் வந்து ஆறுதல் சொல்லுவேன். சில குடும்பத்தில், என் குடும்பத்தில் பிரச்சனைனாலும் அவர் குடும்பத்தில் பிரச்சனைனாலும் முதலாளாக ஓடி வந்து நிற்கிற நட்பு எங்களுடைய நட்பு. ஆனால் இப்போ வந்து இந்த இழப்பு, அவருடைய துணைவியார், அவன் மகள்லாம் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. காலம்தான் அவர்களை நல்ல வழியில் வந்து நடத்தி செல்ல வேண்டும். அதுக்கு என்ன மாதிரி நண்பர்களாக நாங்கள் நிச்சயமாக துணையாக இருப்போம். அதில் வந்து நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு துன்பப்பட்டால் கூட அந்த துன்பத்திற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஆறுதல் சொல்லி, அதுக்கு வந்து உலக விளக்கங்களை, உலக எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லி எதற்குமே கலங்காத ஒரு அருமையான மனிதன். அவன் வெறும் சினிமா நடிகன், சினிமா இயக்குனர் என்பது மட்டுமல்ல, மணிவண்ணன் என்பவன் ஒரு தமிழ் உணர்வு மிக்க, தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற, இந்திய மண்ணிற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு சிறந்த சிந்தனையாளன், சிறந்த பகுத்தறிவாதி, சிறந்த சீர்திருத்தவாதியை இந்த தமிழக மண் இழந்திருக்கிறது. அதுதான் நான் சொல்ல முடியும். ஒரு அற்புதமான கலைஞன், அற்புதமான மனிதநேயம் மிக்கவன். அந்த அன்பு உள்ளம் எனக்கு வந்து 38 ஆண்டு கால நண்பர். ஏற்றம், வாழ்வு, தாழ்வு, துரோகம் எல்லாத்தையும் நாங்கள் 2 பேரும் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த நண்பனை இழந்திருக்கிறதுக்கு எனக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. என் வாழ்வில் என் தாய் தந்தை இழந்த அப்போ நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டனோ அதே வேதனையை என் நெஞ்சு நிறைய நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நண்பனை இழந்திருக்கிறேன். அந்த குடும்பம் மகிழ்வோடு இந்த கவலையை மறந்து சிறந்த வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு காலம், சூழல் அமைய வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே எனக்கு இதுக்கு மேலே என்னால் பேசுறதுக்கான உணர்வு என்னிடம் இல்லை. ஆகவே மணிவண்ணன் குடும்பம் இந்த கவலையை மறக்கின்ற அந்த நாளை எதிர்நோக்கி நான் காத்திருக்கிறேன். பிகைண்ட் சினிமா நிறைய நம்மக்கிட்ட கற்பனை சக்தி மிகுந்த இயக்குநர்கள் மிக மிக குறைவு. அதில் வந்து இயக்குனர் மணிவண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நான் அவருடைய ஒரு படத்தில் பணிபுரிஞ்சிருக்கேன். புதுசாக ஒரு கல்யாணம், அந்த படம் பேர், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. பட் ஸ்டில் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஸ்பான்டேனிட்டி, பயங்கர ஸ்பார்க் உள்ள ஒரு இயக்குனர். ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பிரமாதமான வசனங்களையும் பிரமாதமான ஷாட்டையும் கிரியேட் பண்ணுவார். அவருடைய இழப்பு வந்து அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு இழப்பு. தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது ஒரு பெரிய லாஸ். ஏன்னா மணிவண்ணன் சாரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் யார் சொன்னாங்கன்னா, சுந்தர் சி சார் வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய இலக்கியவாதி. இந்த உலகத்தில் அவருக்கு தெரியாத எந்த ஒரு டாப்பிக்குமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் வைஸ் அவரோட செயின், அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி. இன்றைக்கி தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி இத்தனை படங்கள், இத்தனை இயக்குநர்கள் வரத்துக்கு அவர் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்காரு. அண்ட் இந்த லாஸ் வேறு யாராலையுமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். மே தி சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. இந்த நாள் வந்து ரொம்ப ஈடு செய்ய முடியாத இழப்பான நாள். ஒரு கதையாசிரியராகவும் ஒரு இயக்குனராகவும் பல சில்வர் ஜூப்ளி கொடுத்து பல இப்போ வந்து வர்ற இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமாக இருந்தவர். இப்போ அவரை பார்த்து நிறைய இயக்குநர்கள், உதவி இயக்குனராக இருக்கட்டும், நிறைய பேர் வராங்க. அதேமாதிரி வந்து நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை பார்த்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கேன். இன்றைக்கி வந்து அவரோட இழப்பு வந்து தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், இந்தியா சினிமாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்குது. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நன்றி. மணிவண்ணன் சாருடைய இழப்பு வந்து திரை உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ் திரை உலகத்தில் வந்து
டைலாக் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அந்த ஒரு சில பேரில் மணிவண்ணன் சாரும் ஒருத்தர் தான். அவர் வந்து திரையுலகத்தில் மட்டும் இல்லை, பர்சனலாக இப்போ எங்கள் கூட எல்லாம் பழகிறதுக்கு கூட எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் எப்போவுமே வந்து அவர் என்னோட பேசுவார், பழகுவார். நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவருடைய முதல் படம் 100வது நாளில் நான் நடிச்சிருக்கேன். அதுலேருந்து அவருடைய 25 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்களும் சரி, அவங்க மனைவி எல்லாருமே சரி. இன்றைக்கி நேற்றுக்கு பழக்கம் இல்லை, ரொம்ப வருஷம் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து எனக்கு அவரோட பழக்கம். ஸோ இன்றைக்கி அவர் இறந்துட்டார் அப்படின்போது எனக்கு அது சொல்கிறதுக்கே தோணலை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. என்னுடைய குருநாதர் மணிவண்ணன் சார் வந்து இன்றைக்கி நம்முடைய இல்லை. நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய அப்பா அம்மாவை விட குரு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பா அம்மா வந்து நமக்கு வாழ்க்கையை தான் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் குரு வந்து எப்படி வாழணுன்னே கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது. நம்ம வாழ்க்கையினுடைய கடைசி நொடி வரைக்கும் அந்த பாடம் தான் நம்மளை எடுத்துகிட்டு போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல குருட்ட தான் பணியாற்றியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் எப்படி 35 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வெற்றிகரமான இயக்குனராக இருந்துட்டு இருக்காரோ, நானும் அதே மாதிரியே ஒரு 23 வருஷமாக அந்த சினிமாவில் சர்வே பண்ணுறேன். நான் மட்டுமல்ல, நண்பர் சுந்தர்சி, சீமான், ஆர்கே செல்வமணி, இது போன்ற நிறைய பேர் வந்து மணிவண்ணன் சார் அசிஸ்டண்ட் தான். நாங்கள் இன்றைக்கி வந்து சினிமாவில் நீடிச்சு நிற்கிறோம்னா அந்த குருகுலத்தில் பயின்ற ஒரு பயிற்சி தான். ஸோ அப்பேற்பட்டவர் இழந்தது எங்களுக்கு மட்டுமில்லை, அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமில்லை, தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லை, தமிழுக்கே. ஏன்னா நல்ல ஒரு தமிழ் உணர்வாளர் அவர். அவருடைய இழப்பு வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பெயர் இழப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குநர்களில் ஒருவரான திரு மணிவண்ணன் சார் அவர்களுடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. இந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு பெரிய ரைட்டர், டைரக்டர், ஒரு மிகச்சிறந்த நடிகர், தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ப்ரொடியூசர், எல்லா பரிமாணங்களிலும் தன்னுடைய முத்திரையை பதித்த ஒரு மாமனிதர். அவருடைய மறைவு வந்து உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. There's nothing, absolutely nothing to say. He was a gem of a person. And இந்த டைமில் அவங்கள பற்றி பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ I have nothing to say.